ஹலோ காய்ஸ், வெல்கம் டு லெவல் அண்ட் எக்ஸ்பிளைனர். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிவைன் ரேங்க் டிசைனுங்கிற மானுவால் எபிசோட் 13 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனில் சாக்குரா அந்த கில்டோட வெளியே நின்றுக்கிட்டு மாஸ்டர் எப்படி பண்ணியிருப்பாருன்னு தெரியலையே, அது தெரிஞ்சுக்க எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. எனக்கு கவலையாக தான் இருக்குது, ஆனால் நான் மாஸ்டரை நம்புகிறேன். போஷன் தயாரிக்கிற மாஸ்டருக்கு ஏதாவது டிஸ்அட்வான்டேஜ் இருக்குமான்னு தெரிஞ்சுக்க எனக்கு ஆர்வமாக இருக்குது. அந்த நேரத்தில் ஹீரோவை பார்த்தா அவன் ஃபுல் எஃபெக்ட் போட்டு அந்த போஷனை ரெடி பண்ணிகிட்டு இருக்கான். ஒரு தடவை பார்த்ததுலேயே அதை நான் பலமுறை செஞ்சு பார்த்தது போல் இருக்குது. இது ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ எனக்கு அது நல்லாவே தெரியும். போஷன் தயாரிக்கவும் ரிஃபைன் பண்ணவும். அதோட ஒரு ஷாமானா இருக்கிறது ரொம்ப சுவாரஸ்யமாக தான் இருக்குது. இன்னும் சுத்தம் பண்ணுறது மட்டும் தான் பாக்கி இருக்குது. இதே மேஜிக்கை கரெக்டான அளவு செலுத்தி இதை நான் கரெக்டாக முடிக்கணும். இப்படி இவன் என்னோட எப்படி ஃபாஸ்ட்டாக இருக்கான். ஒருபோதும் இவனை அனுமதிக்க கூடாது. யூஸ்லெஸ் ஹியூமன். மாஸ்டர் அவரோட சாமான எக்ஸாமில் பண்ண மாரி வேற எவனாவது இந்த எக்ஸாமில் பண்ண முடியுமா? கெவின் ஷிப் காம்பினேஷன் பயன்படுத்தி அவன் வேகமாக முடிச்சான். அதோட ஒரு சீக்ரெட் போர்ஷனை கிரியேட் பண்ணான். இது ஒரு ஒயிட் கிரேட் சாமான் உருவாக்குனது கூட போல இல்லை. அந்த நேரத்தில் நான் ஜட்ஜாக இருந்தேன். அப்போ ஒரு சீக்ரெட் போர்ஷனை உருவாக்குறது கூட ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சீக்ரெட் போர்ஷனை ஒரு மனுஷன் உருவாக்குனது ரொம்ப ஒரு பெரிய சாதனை தான். அவன் பொருட்கள்லாம் சரியாக பிரித்ததுனால தான் இது நடந்திருக்கும். அவன் என்ன தான் பொருட்களை எடுக்கிறதுலையும் கலந்துக்கிறதுலையும் கரெக்டாக இருந்தாலும் கடைசியில் என்ன வருதோ அதுதான் முக்கியம். கவனமாக செய்யலைன்னா என்னால் கூட சீக்ரெட் போர்ஷனை உருவாக்க முடியாது. கெவின் அளவுக்குலாம் எனக்கு டேலண்ட் இல்லை. இவன் ஒரு டி லெவல் போர்ஷன் உருவாக்குனாலே இவன் ரொம்ப லக்கி. இங்கே நிறைய வகைப்பாடு இருக்குது. என் உலகத்தில் உருவாக்கப்படுற கேப்சூல் போல் இது இல்லை. டி கிரேட் போர்ஷனோ இந்த டெஸ்ட்டை பாஸ் பண்ணி இது போதுமானதாக தான் இருக்கும். ஆனால் நான் அந்த பீஸ்ட்டுகள் எப்படி தோக்கடிக்கணும். அவள் எப்படி சீக்ரெட் போர்ஷனை உருவாக்கியிருப்பா. அது மூலயமாவே நான் அவளோட முதல் இடத்தை எப்படியாவது இலக்க வைக்கணும். அதுக்கு நான் அட்லீஸ்ட் ஒரு சீக்ரெட் போர்ஷனாவது உருவாக்கணும். நானும் இந்த போர்ஷனை இன்னும் ரிஃபைன் பண்ணுறது மூலயமா இந்த போர்ஷனோட லெவலை அதிகரிக்க முடியும். இது ஸ்ட்ரென்த்தும் மேஜிக்கும் டிபெண்ட் பண்ணி இருக்கு. அதாவது என் பலத்தையும் மந்திர சக்தியை மாற்றுறது மூலயமா இந்த போர்ஷனோட தரத்தையும் என்னால் மாற்ற முடியும். முதல்ல என் மந்திர சக்தியை நான் அதிகரிக்கணும். கடைசியில் என் அல்டிமேட் ஃபிசிக்ஸுங்கிற ஸ்கில் மூலயமா என் ஸ்ட்ரென்த்தை அதிகரிச்சுக்கலாம். ஆனால் எப்படி என் மேஜிக் சக்தியை நான் அதிகரிக்கிறது அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான். இப்போ கரண்ட்டாக ஹீரோகிட்ட 150 மேஜிக் கெப்பாசிட்டி தான் இருக்குது. ஏன் ஹீரோ அதை ரிஃபைன் பண்ணுறதுக்கு இவ்வளோ தயங்குறான். ஏன் இப்படி பண்ணுறான். ஒரு ஷாமோட நம்பிக்கை தான் அவன் எப்படி சுத்தம் பண்ணுறாங்கிறத தீர்மானிக்கும். கரெக்டாக மேஜிக் பவரை பராமரிக்கலனா அவனோட அந்த போர்ஷன் செய்கிறதே பாதிக்கப்படும். இவெல்லாம் ஜீனியஸாக இருக்க முடியாது. நான் எதிர்பார்த்தபடியும் மொத்த சக்தியாகவும் இந்த பொருட்களை பிரித்தெடுக்கிறதுலேயே அவன் பயன்படுத்திருப்பான். அவருக்கு நீங்கள் ரிஃபைன் பண்ணி முடிச்சாதான் என்ன தப்பு. உங்கள்கிட்ட இன்னும் நம்பிக்கை இல்லையா? ஏய், இந்த ஹியூமன் இன்னும் ஃபுல்லாக ரிஃபைன் பண்ணி முடிக்கல அப்படின்னு பின்னாடி எல்லாம் கொசு கொசுன்னு பேசிக்கிறாங்க. நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்கள் மந்திரத்தை முடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவன் ஹீரோ டச் பண்ண வரான். அவனை தொடாத அப்படின்னு சொல்லிட்டு தொட வந்தான் கையை தொட்டு. அவனை என்ன டிஸ்டர்ப் பண்ண பார்க்குறியா? உனக்கு பொதறிவு கூட இல்லையா? என்கிட்ட எப்பயும் இருக்கிற நார்மலான மேஜிக் தான் இருக்குது. இது எப்படியாவது நான் மாற்றி ஆகணும். வெயிட், என்கிட்ட தான் லைட்டிங் ஸ்டைல் இருக்கு. அதோட அந்த டிவைன் ஹேமரை சேர்த்து யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த டிவைன் ஹேமரோட சக்தி என்னால் கடன் வாங்க முடிஞ்சதுன்னா என் சக்தியை மாற்ற முடியும். என்கிட்ட வேற வழியில் இதை தான் நான் முயற்சி பண்ணி ஆகணும் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். மேஜிக் வேவ்ஸ்லாம் ரொம்ப நேரத்துக்கு நீடிக்காது. ஓ, என்னால் பார்க்க முடியுது. மந்திரத்தை கரெக்டாக முடிக்கலன்னா சுத்திகரிப்பும் சரியாக இருக்காது. என்ன ஒரு துரதிர்ஷ்டம். வெளியவா டிவைன் ஹேமர் அப்படின்னு அந்த ஹேமரை ஹீரோ கூப்பிடுறான். உன் பவரை என்கிட்ட கொடு. அவனோட மந்திர சக்தின்னு திடீர்னு அதிகரிக்குது. லைட்னிங் ஸ்டைல் நான் நினச்சது போலே தான் நடக்குது. இதை இப்போ முடிச்சிடலாம். ஹீரோ அவன் பவரை யூஸ் பண்ணி ரிஃபைனிங் அப்படின்னு அந்த எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுறான். எப்படியோ பேசிக் எனர்ஜி போர்ஷனை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். என்னோட எபிலிட்டிஸை மாற்றி இந்த மேஜிக் யூஸ் பண்ணுறது இவ்வளோ டயர்டாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. அவளை மிஞ்சறதுக்கு இது போதுமானதாக இருக்குமா? அவனோட மேஜிக் நிலையில்லாத இருந்த போதும் அவன் எப்படி சுத்தம் பண்ணி அதை திடமாக்கிட்டான். விசித்திரமானது தான். ஆனால் எல்லாத்துக்கும் மேலே இது ரொம்ப நிலையற்றது. இப்போ நான் டிஃப்ரெண்ட் மேஜிக் வே இருக்கிறத நான் இப்போ உணர்ந்தேன். இந்த உலகத்தில் அவன் அப்படி என்ன தான் செஞ்சான் அப்படின்னு அந்த வயசானவர் யோசிக்கிற நேரத்தில் இங்கே என்ன தான் நடக்குது அப்படின்னு ஹீரோ சுற்றி முற்றி பார்க்குறான். கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாரும் நிறுத்துங்க, இதை மீறினீங்கன்னா உங்களை வெளியேற்றிடுவோம். இனி வைஸ் பிரசிடென்ட் அந்த பிக்கும் நானும் எல்லாத்தையும் சரி பார்ப்போம். நம்ம இங்கேட்டு தொடங்கும் அப்படின்னு அவங்க 2 பேரும் ஆரம்பிக்கிறாங்க எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ண. அதோட வாசனை ரொம்ப பலவீனமாக இருக்குது. அதோட இது வேகமாக தெளிஞ்சிருது. அதோட இது பிளெயினாக இருக்குது. இந்த போர்ஷன் டி லெவல் போர்ஷனாக தான் இருக்கும். தேங்க்யூ பிரசிடென்ட் அப்படின்னு அவன் சொல்கிறான். இது ரொம்ப டென்ஸாகவும் ரொம்ப லைட்டாகவும் இல்லாமல் இருக்குது. நீ தோத்துட்ட அப்படின்னு அவன் கத்துறான். அந்த நேரத்தில் இது எவனாவது குடிச்சனா அவன் இன்னும் பாதிக்க தான் படுவான். நீ இன்னும் நல்லா படிக்கணும். அப்புறம் சில பேர் பாஸ் ஆகுறாங்க, நிறைய பேர் ஃபெயில் ஆகுறாங்க. ஃபென், இது உன்னோட டர்ன். கெவின் நல்லா இருக்கானா? என் மாஸ்டரை கட்டதுக்கு நன்றி. அவர் நல்லா தான் இருக்காரு. நான் சந்தோஷப்படுறேன் அப்படின்னு அந்த பண்ணி மூஞ்சான சொல்கிறான். அது நிரம்பி வழியுது. இது ரொம்ப நம்பிக்கையாக தருது. இதோட வாசனை ரொம்ப ரிச்சாக ரொம்ப நேரம் நீடிக்குது. இது எப்படியும் பியூர் போர்ஷனாக தான் இருக்கும். இது எப்படியும் சீக்ரெட் எனர்ஜி போர்ஷனாக தான் இருக்கும். நான் என் மாஸ்டருக்கு நிகரில்லை, ஆனாலும் நான் நல்லா தான் செஞ்சுருக்கேன். ஓ, இது சீக்ரெட்டா? கெவின் போலவே செஞ்சுருக்கா. இவன் அவனை போலவே ரொம்ப திறமைசாலி தான். கெவினோட டிசர்னன்ட் எதிர்பார்த்தபடி தான். அவரோட ஸ்கில்லும் டேலண்ட்டும் ஒப்பிட முடியாத அளவு இருக்குது. இந்த நேரத்தில் எப்படி இவளுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கும் அப்படின்னு சுற்றி உள்ளவங்களாம் பேசிகிட்டு இருக்காங்க. மாஸ்டரோட தீவிர பயிற்சிக்கு தான் நான் நன்றி சொல்லணும். என்னோட சுத்திகரிப்பு வேகம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்ததுனால நிலா எனக்கு பொருத்தமே இல்லை.
அப்படின்னு அவள் யோசிக்கிறா. வாவ், சீக்ரெட் பொசிஷனா, இது ரொம்ப இம்ப்ரெசிவ். யோஷி, இப்போ உன்னோட டர்ன் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. உன் ரிசல்ட்டை நினச்சி நீ எப்படி ஃபீல் பண்ணுற? நான் என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சுருக்கேன். உனக்கே நம்பிக்கை இல்லையா? எனக்கு தெரிஞ்சது டிகிரேடாக தான் இருக்கும். உன்னால் முடிஞ்சதை செஞ்சுருந்தாலும் அது நல்லா தான் இருக்குது. சரி, அது என்ன கிரேட்னு செக் பண்ணும் அப்படி சொல்லிட்டு ஒரு மேஜிக் யூஸ் பண்ணி அது என்ன கிரேட்னு செக் பண்ணி பார்க்குறாரு. என்ன லைட்னிங் ஸ்ட்ரைக்கா? இது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது. இது இயற்கைக்கு அப்பாற்பட்டதாக இருக்குது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிகழ்வு ஏற்படுத்தும் ஒரு போர்ஷனா? இது எப்படியும் ஏ இல்லை பி ரேங்க் இருக்கும். இது சாத்தியமே இல்லை. மாஸ்டர் கெவின் தான் அவ்வளோ சக்தி கொண்டவர். அவளால் மட்டும்தான் பி கிரேட் போர்ஷன் உருவாக்க முடியும். இதோட வாஸ்டியும் நல்லாயிருக்கு. அதோடு இது ரொம்ப க்ளீனாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இயற்கைக்கு அப்பாற்பட்டதாகவும் இருக்குது. பிகி, நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க. இவன் கெவினோட பெரிய ஆளாக இருப்பான்னு நினைக்கிறேன். ஹீரோவை பார்த்தோன்னா ஒரு பி கிரேட் பேசிக் எனர்ஜி போர்ஷனை தான் உருவாக்கியிருக்கான். அதனால் ஒரு ஃபஸ்ட்டு பிளேஸ் ஹீரோ அடித்ததுனால எல்லாம் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. எனது ஒரு ஹியூமன் ஃபஸ்ட்டு பிளேஸ் அடிச்சிருக்கான் நான். அதே நேரத்தில் சாமன் கில்டோட என்ட்ரன்ஸில் சாக்குரா உட்காந்துட்ருக்கா. எனக்கு கவலையாக இருக்குது அப்படின்னு புலம்பிக்கிட்டு, மாஸ்டர் ஏன் இன்னும் இங்கே வரல அப்படின்னு நம்ம யோசிக்கிறா. சாக்குரா அப்படின்னு ஹீரோ அந்த கூட்டத்தில் கை காட்டுறான். எல்லாம் ஓகே தானே மாஸ்டர்? நீங்கள் சரியாக தானே இருக்கீங்க? இது ரொம்ப நேரம் ஆன மாரி எனக்கு தெரியுது மாஸ்டர். நீ கவலைப்பட்டதுக்கு மன்னிச்சிரு சாக்குரா. இப்போ தான் எக்ஸாம் முடிஞ்சது. ஓ, எக்ஸாம் எப்படி பண்ணியிருக்கீங்க? ஆமாம், நல்லா தான் போச்சு. நான் தான் ஃபஸ்ட் பிளேஸ் தெரியுமா? நீங்கள் தான் ஃபஸ்ட் பிளேஸா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஆமாம், நான் இப்போ S2O தான் வந்திருக்கேன். இவ்வளோ சக்தி வச்சிருந்தோம் நீங்கள் இந்த மந்திரக்கல்லை சுத்தம் பண்ண தான் விரும்புகிறீங்களா? ஆமாம், இப்போதைக்கு நான் டெவலப் பண்ணுறது தான் முக்கியமாக கவனம் செலுத்திட்டுருக்கேன். சரி, நீ இந்த தேர்வில் முதல்ல வந்ததுனால உன் ஆசையை நான் நிறைவேற்றுறேன். உனக்கு போர்ஷன் செய்ய சொல்லிக் கொடுத்த மாஸ்டர் யார்? எனக்கெல்லாம் யாருமே கற்று தரலையே. நானே சொந்தமாக தான் முயற்சி பண்ணேன். ஐசி, நீ தனியாக கற்றுக்கிட்ட? எனக்கு தான் இப்போ நினைக்கும் போது ரொம்ப பரிதாபமாக இருக்குது. இந்த பக்கம் வாங்க, மந்திரக்கல்லை சுத்தம் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஒயிட் ரோப்பை கொடுக்குறேன். மாஸ்டர் கெவின், என்னை மன்னிச்சிருங்க. நான் ஒரு வீக் ஹியூமன்ட்ட தோத்துட்டேன். கெவினா அப்படின்னு சாக்குரா திரும்பி பார்க்குறா. அப்போ இவ தான் கெவினோட டிசன்ட்டா அப்படின்னு நான் யோசிக்கிறா. எனக்கு தெரிஞ்சு கெவினுக்கும் சாக்குராவுக்கும் அது பெரிய பிரச்சனை இருக்கும்னு நினைக்கிறேன். அதை பின்னால் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சாக்குரா, என்னாச்சு நீ அங்கே பார்த்துட்ருக்க? ஒன்றும் இல்லை மாஸ்டர், சும்மானா பார்த்தேன். வா, வந்து என்னை ஃபாலோ பண்ணு. இந்த சுத்திகரிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு குறிக்கோளும் இருக்குது. எஸ் அப்படின்னு சொல்கிறதோட காட்டிட்டு முடிக்கிறாங்க. அடுத்த சீனில் சடங்கு செய்கிறதுக்குன்னு ஒரு இடத்த காட்டுறாங்க. மதர் ஆஃப் எர்த், ஃபாதர் ஆஃப் ஃப்ளேம்ஸ், ஸ்பிரிட் ஆஃப் வாட்டர், பிரீத் ஆஃப் விண்ட் அப்படின்னு மந்திரம் போடுறான் அந்த பூசாரி. இந்த மந்திரக்கல் ஃபுல்லாக டார்க்னஸால் கவர் பண்ணப்பட்டிருக்கு. இதை சுத்தம் பண்ண சிறந்த சடங்கு தான் தேவை. நீ ரொம்ப லக்கி, உனக்காக சேர்மனே வந்து இதை பண்ணுறாரு. இது என்ன அவ்வளோ சீரியஸா? சாமான் மட்டும்தான் இந்த மேஜிக்லாம் யூஸ் பண்ண வைக்குமா? சாமானும் ஒரு கைண்ட் ஆஃப் மெஜிஷியன் தான் மாஸ்டர். இவங்களுக்குன்னு தனிப்பட்ட மந்திரம்லாம் இருக்குது. அது ரொம்ப நேரமும் எழுத்து பிழை இல்லாமல் படிக்கணும் அப்படின்னு இவங்க பேசிகிட்டு இருக்க நேரத்தில் பின்னாடி அந்த மந்திரம் படித்து அதை ரிஃபைன் பண்ணி முடிக்கிறான். இதுக்கு ஒரு புதிய வாழ்க்கை கொடு அப்படின்னு அந்த மந்திரத்தை அவன் கம்ப்ளீட் பண்ணுறான். உங்கள் மந்திரத்தை செலுத்துங்க, அப்போ தான் இதை நீங்கள் மட்டும் பயன்படுத்த முடியும். ஓ, நன்றி. இது என்ன நம்ப முடியாத சடங்கு. லோ, ஹை, மிட் லெவல்னு 3 இது இருக்குது. இது என்ன தான் லோ லெவலாக இருந்தாலும் அட்வென்ச்சர் நிறைய பேர் அந்த டார்க்னஸ் பகுதியில் தான் சாகிறாங்க. இது இன்னுமே ஒரு பார்ட் ஆஃப் டார்க்னஸ் தான். ஆனால் இது ஒரு மிட் கிரேட் ஐட்டம். ஓ, இது மிட் கிரேட் ஐட்டமா? அப்போ இந்த டார்க்னஸில் எனக்கு அதிக எக்ஸ்பீரியன்ஸ்மெண்ட் கிடைக்கும். ஆஃப்கோர்ஸ் அதிக கஷ்டமாக இருக்கும். அதுக்கேற்ற ரிவார்டும் இங்கே இருக்கும். இது பிகினருக்கு ரொம்பவே கஷ்டம். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் படி பார்த்தா உங்கள் பார்ட்டியில் ஒரு டேங்க், 2 வாரியர், 2 அஃபென்சிவ் மேஜிக் யூசர், அப்புறம் ஒரு ப்ரீஸ்ட் இருப்பாங்க, சரியா? அதோட உங்கள் பார்ட்டியில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? பார்ட்டியா? இல்லை, நான் தனியாக தான் போகிறேன். நான்லாம் எந்த பார்ட்டிலையும் சேர மாட்டேன். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் சமமாக பிரிக்கணும்ல. என்ன, இந்த டார்க் ஏரியாக்குள்ளே நீ தனியாக போக போறியா? இதுதான் அந்த டார்க் ஏரியாவோட கேட்டு. இது இன்னும் 2 தடவை ஓப்பன் பண்ணலாம். ஒரு தடவை ஓப்பன் பண்ணும்போதும் ஒரு புதிய ஏரியா தான் வரும். வேறு மாதிரி சொல்லணும்னா இந்த கேட்டில் 3 தடவை தான் நீங்கள் போக வைக்கும். அதுக்கு மேலே இந்த மந்திரக்கள் சாம்பலாகி மறைஞ்சு போகும். ஒன்று நீங்கள் உள்ளே நுழைஞ்சிட்டிங்கன்னா அங்கே இருக்கிற மான்ஸ்டர்லாம் அழிக்கிற வரைக்கும், இல்லைன்னா டைம் முடிகிற வரைக்கும் நீங்கள் வெளியே வர வைக்காது. ஒருவேளை நீங்கள் உள்ளே இறந்துட்டிங்கன்னா அங்கேருந்து உங்கள் பாடி ரிமூவ் ஆகிடும். வெளியேறத்துக்கு இதுதான் ஒரே வழி. விளையாடாதீங்க, அப்படிலாம் நான் விளையாட மாட்டேன். நீங்கள் சொல்கிற மாதிரி இது நமக்கு தீங்கு தான். மாஸ்டர், இந்தாங்க போர்ஷன். அந்த கொஸ்டம் முடிச்ச அந்த காசில் இதெல்லாம் வாங்கினோம். இது உங்களுக்கு உள்ளே நிறைய தேவைப்படும், அதனால் இதை எடுத்துகிட்டு போங்க. நான் உங்ககிட்ட எதிர்பார்த்தபடியே நீ ரொம்ப சிந்தனையோட தான் இருக்க. நான் திரும்ப வர வரைக்கும் இங்கேயே வெயிட் பண்ணு. சரி, நான் கிளம்புறேன். செகண்ட் வெயிட் பண்ணு. உன் கூட யாருமே இல்லைண்ணா, நீ மேஜிக் எப்படி யூஸ் பண்ணுவேன்? தேங்க்யூ, ஆனால் எனக்கு அது இப்போ தேவையில்ல. ஏன்னா நான் ஒரு வாரியர் அப்படின்னு ஹீரோ சொல்லிவிட்டு அந்த 3 தடவை உள்ளே போகிறதுல ஒரு தடவை யூஸ் பண்ணி ஹீரோ உள்ளே போகிறான். பார்த்து சேஃபாக இருங்க அப்படின்னு சாக்குரா சொல்கிறான். என்னது, நீ ஒரு வாரியரா?
இவ்வளோ மேஜிக் பவர் ஒரு வாரியருக்கு இருக்கா அப்படின்னு 2 பேரும் ஆச்சரியப்படுறாங்க. இன்னும் இவன் எவ்வளோ பெரிய ஆளாங்கிறத பார்க்க எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அதை நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். வேற விதத்தில் கூறணும்னா உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்க 12 மணி நேரம் கிடைக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் இது ஸ்டார்ட் ஆகிடும். அது நல்லது தான். ஆனால் நான் விரைவாக எல்லாத்தையும் தோக்கடிக்கணும். என்னால் காத்திருக்க முடியல. டார்க் உல்ஃப் கூட்டம் இங்கே ஒன்று இருக்கு. இதை சூழப்படாமல் நான் பார்த்துக்கணும். அதோட அது அட்டாக் ஸ்பீடும் ரொம்ப பலமாக தான் இருக்கும். என்னால் இதை குறைவாக மதிப்பிட முடியாது. ஆனால் இதை சீக்கிரமாக முடிக்கிறது தான் ஒரே ஒரு சிறந்த வழி. என்னோட அல்டிமேட் ஃபிசிக்ஸுங்கிற பவரை யூஸ் பண்ணி தான் இதை அட்டாக் பண்ணி ஆகணும். உங்கள் பல்லெல்லாம் இப்போ உடைக்க போகிறேன். அதனால் நீங்கள் சத்தம் போட வேணாம். டண்டர் செயின் அப்படின்னு ஹீரோ அட்டாக் பண்ணுறான். அட்டாக் பண்ணி எல்லாம் பேரலஸ் ஆன நிலையில் எல்லாத்தையும் அடித்து கொள்கிறான் ஹீரோ. ஒரு மான்ஸ்டர் இருக்குன்னா எனக்கு 500 EHP கிடைக்கிது. இது என்னோட நிஜ உலகத்தில் இருக்கிற சின்ன பாஸை கொள்கிற அளவு இருக்குது. இது என்னை ரொம்ப இருக்குது. இங்கே வெளியே கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்மெண்ட்டோட இங்கே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்மெண்ட் கிடைக்கிது. நான் 3 ரவுண்டையும் முடிச்சதுக்கப்புறம் இப்போ இருக்கிறதோட டபுள் மடங்கு லெவலப் ஆயிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்படி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க நேரத்துல அடி வாங்கி பாதி மான்ஸ்டர்லாம் எழுந்திருக்குது. ஏஞ்சி ஹீரோ அட்டாக் பண்ண வருது. பேரலைசைஸ் எஃபெக்ட் இது ரொம்ப சீக்கிரமாகவே வெளியே வந்துருச்சு. இது மற்ற மான்ஸ்டரை கம்பேர் பண்ணுறதோட அதிக எதிர்ப்பு சக்தியாக தான் கொண்டு இருக்கு. நான் இன்னும் கொஞ்ச நேரம் தாமதமாக இருந்திருந்தேன்னா இது என் தொண்டையவே கடிச்சு துப்பியிருக்கும். அந்த நேரத்தில் ஹீரோ பின்னாடிலேட்டு ஒரு மான்ஸ்டர் அட்டாக் பண்ண வருது. உங்கள் கூட இருந்தவனை வச்சு என் பார்வையை துண்டிக்க பார்க்குறீங்களா? நல்ல யுக்தி. அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அல்டிமேட் ஃபிசிக்ஸில் 60% யூஸ் பண்ணுறான் ஹீரோ. அந்த பவரை யூஸ் பண்ணி வந்த 2 மான்ஸ்டரையும் அவன் கத்தியை வச்சு வெட்டுறான். இந்த வேகத்தில் நான் போனேன்னா ஃபஸ்ட்டு ட்ரைலே நான் லெவல் 7 ரீச் பண்ணிவிடுவேன் பிறகு. நீ கவலைப்படுற இல்லையா? தனியாக இந்த மாதிரி டார்க் ஏரியாக்குள்ளே போகிறத நான் கேள்விப்பட்டதே இல்லை. அவனுக்கு விதிவிலக்கு இல்லாத சக்தி இல்லைண்ணா சொல்கிறது சரிதானே? சாக்குரா அதுக்கு நான் என் மாஸ்டரை நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறா. இந்தமாரி நான் பல பேர் தான் பார்த்துருக்கேன். அவனோலாம் அவன் நம்பிக்கையில் தான் போய் இறந்தானுவோ. இந்தமாரி டார்க் ஏரியா பாஸுக்கு தனியாக சவால் விடுறது இதான் ஃபஸ்ட் டைம். சரி நான் திரும்ப போகிறேன். அந்த மனுஷ பையன் திரும்ப வருவான்னு நம்புகிறேன். அப்படி சொன்னதுக்கு சாக்குரா கோவமாக ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறா. ஆனால் இதுவும் பார்க்க அழகாக தான் இருக்குது. இப்போ வரைக்கும் சண்டை போட்டதை தவிர்த்து வேறு எதுவும் இல்லையா அப்படின்னு ஹீரோ டயர்டோட கேட்குறான். என்னோட ஸ்டாமினாவை இது ரொம்ப குறைக்குது. என்னோட அந்த அல்டிமேட் ஃபிசிக்ஸுங்கிற ஸ்கில்லு யூஸ் பண்ண என்னை ரொம்ப டயர்டாக்குது. எனக்கு சாக்குரா இந்தமாரி போர்ஷன் கொடுத்ததுனால ரொம்ப உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக் எனர்ஜி போர்ஷனும் பேசிக் ஸ்டாமினா போர்ஷனும் எடுக்கிறேன் ஹீரோ. அந்த போர்ஷனை ஹீரோ குடிச்சிட்டு இதோட டேஸ்ட் இவ்வளோ மோசமாக இருக்கும்னு நான் மறந்தே போயிட்டேன். குடிச்சதுனால ஹீரோவோட ஸ்டாமினாவும் மன உறுதியும் ரிகவர் ஆகிடுச்சுன்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. இப்படி ஹீரோ பண்ணிட்டு இருக்க நேரத்தில் வெளியே சாக்குராவும் அந்த சேர்மேன் நீங்கள் திரும்பி போலையா? இந்த மனுஷ போய் அடுத்த தடவையாவது இதை பாதுகாப்பாக செய்வான்னு நான் கவலைப்படுறேன். ஹீரோ வாரியர்னு சொன்னதை யோசிச்சு பார்த்து இவன் வாரியரா? இவன் என்னதான் இந்த மந்திரக்களை சுத்தம் பண்ண வந்திருந்தாலும் அதுக்காக தான் ஷாமானிக்ஸில் கலந்துக்கிட்டானும் இவன் ஒரு நல்ல ஷாமானாக இருப்பான். உள்ளே ஏதோ இருக்கிற மாதிரி எனக்கு உணர்வாக இருக்குது. இந்த சத்தமா? இது மாஸ்டரோட டண்டர் எபிலிட்டி. இந்த சத்தம் கேட்குற வரைக்குமே மாஸ்டர் பாதுகாப்பாக இருக்காங்கன்னு தான் எங்களுக்கு தெரியுது. ஹீரோ மறுபடியும் மேலேட்டு குதிச்சு இந்தா என் டண்டரை வாங்கிக்க அப்படின்னு கத்துறான். வந்து கீழே நின்ன மாஸ்டர்லாம் ஒரே அடியில் கொள்கிறான். ஆல்ரைட், இனிமேல் உங்கள் பாஸ் தான் இனிமேல் பாக்கி. எனக்கு இன்னுமே கொஞ்சம் சோர்வாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இதான் கடைசின்னு நினைக்கிறேன். அடுத்தது பாஸ் தான். பாஸை டிஃபீட் பண்ணிட்டா நான் லெவல் 7 போயிடுவேன். நான் பாஸை ஃபைட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணும் அப்படின்னு ஹீரோ சொல்கிறதோட இந்த எபிசோட நான் முடிச்சுக்கிறேன் காய்ஸ். இனி வர எபிசோடெலாம் நீ கண்டினியூஸாக பார்க்கணும்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கப்பா. அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் வீடியோ போட மோட்டிவேஷனாக இருக்கும்.